श्रीगुरुभ्यो नमः। अग्निरुष्णः जलं शीतं समस्पर्शः तथा अनिलः केनेदं चित्रितं तस्मात् स्वभावात् तद्व्यवस्थितिः। सर्वदर्शन संग्रहத்தில் சொல்றார். தாத்பரியம் என்ன? மூணு பதார்த்தம் இங்கே இருக்கு. ஒன்று அக்னி, இன்னொன்று ஜலம், இன்னொன்று வாயு. இந்த மூணு பதார்த்தம் எப்படி அந்த பதார்த்தத்தை நாம் புரிஞ்சுக்கிறோம்? அதனுடைய சுபாவத்தை வச்சுண்டு. அக்னியினுடைய சுபாவம் உஷ்ணம், ஜலத்தினுடைய சுபாவம் சீதம், காற்றினுடைய சுபாவம் அனுஷ்டா சீதம். உஷ்ணமும் இல்லை, சைத்தியமும் இல்லை, ரெண்டும் சமமாக இருக்கு. ஒன்று இருந்தால் இன்னொன்று இல்லாது இருக்கும். இது அப்படி இல்லை. உஷ்ணமும் தெரியல, சைத்தியமும் தெரியல. அப்படிங்கிறதுனால சமமாக சீதோஷ்டங்கள் அதில் இருக்குன்னு அர்த்தத்தை எடுத்துக்கலாம். சமமானதுனால ரெண்டும் தெரியல. இதுன்னு தீர்மானம் பண்ண முடியல, அதுன்னு தீர்மானம் பண்ண முடியல. அதுக்கு சொல்லு அனுஷ்டா சீத ஸ்பரிசவத்துவம் வாயோர் லட்சணம் அப்படின்னு தர்க்க சாஸ்திரத்தில் சொல்லு. அக்னிகி உஷ்ணம், ஔஷ்ணம்தான் அக்னியினுடைய சுவாவம். இவர் என்ன செய்கிறார்? இந்த உஷ்ணம், இந்த சைத்தியம், இந்த அனுஷ்டா சீதம் என்கிறதான சுவாவம் எப்படி வந்தது? கிரியேஷனா? இல்லை, சொத சித்தம். ஆஸ்திக ஜனங்கள் அத்தனை பேரும் பகவான் சிருஷ்டிச்சாம்பா அந்த சுவாவத்தோட. நாஸ்திகன் அதனுடைய சுவாவம் சொல்லுவன், அவனும் அதை மறுக்கலை. ஆனால் ஆஸ்திக ஜனம் அது சுவாவம் இயற்கைன்னு சொல்றதுக்கு பதிலாக அந்த பெருமையை பகவானுக்கு கொடுத்து பகவானை ஒசத்தராவா. ஆமாம், நாஸ்திகனுக்கும் இருக்க இந்த சுபாவம் தெரியறத. அப்போ அவருடைய சிருஷ்டியில் இவர் என்ன சொல்றார்? 36 காலத்திலேயே அது அதில் இருக்கு. ஆருடைய இச்சைக்கும் அது வரலை. பகவான் நினைச்சார் சிருஷ்டிச்சார், அப்படி வரலை. பகவான் நினைச்சார் அது சேதான் வரலை. அப்படி ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் ஒவ்வொரு விதமான குணங்களை பகவான் ஏற்கனவே வச்சதுக்கு அப்புறம் சிருஷ்டிச்சார் அப்படின்னு பகவான் பேரில் பெரிய பாரத்தை சுமக்கிறது இருக்க, அது கரெக்ட் இல்லை. சுவாவம் சொஸ்ய பாவா, அந்த பதார்த்தத்தினுடைய தரம். அது அந்த தரம் தான் பதார்த்தத்துக்கு பேரை கொடுக்கறது. பதார்த்தமே இந்த தரத்தில் தான் இருக்கு. ஆதாரம் ஏதாவது இருக்குதா அவருக்கு, ஆனால் பதார்த்தம் அது தரத்தில் இருக்கு. அது அதனுடைய சுவாவம். நெருப்புன்னா சுடும் சுவாவம். ஆரோ சிருஷ்டிக்கலை, 36 காலத்திலே அதனுடைய சுவாவம்னு ஒன்று கொடுக்குறார். ஸ்வபாவா அப்படின்னு ஸ்வஸ்ய பாவா, ஸ்வஸ்ய தாதச பதார்த்தஸ்ய பாவா இருக்குங்கிறதுக்கு அடையாளம். ஆமாம், அப்படி 3 கொடுக்குறார். இப்போ முதல்ல 3 சொன்னார். ஆயுர்வேத வெள்ளமாக நம்ம படிக்கிறோம். அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது இந்த 3 பிரதானம். அதனால் அக்னி மனம், அதே போல் ஜலமும் மனம், அதே மாதிரி காற்று மனம். இதனுடைய பரியாய சித்தமாகத்தான் ஆயுர்வேதத்து சித்தாந்தத்துக்கு அடிப்படை. ஆமாம், இப்போ ஸ்வபாவாத் விவஸ்திதின்னு சொல்லிவிட்டார். இவர் எப்படி சொல்றார்? அக்னிட்ட உஷ்ணம் தெரியறது, அதே மாதிரி ஜலத்துக்கிட்ட சைத்தியம் தெரியறது, ஆயுஷில் ரெண்டினுடைய சமத்துவம் தெரியறது. இந்த வைத்தியம் எப்படி வந்தது? சுபாவத்தினாலே வந்தது. அப்படின்னா என்ன தாத்பரியம்? சுபாவம் அதனுடைய பாவம் அது வந்திருக்கு, அவ்வளவுதான். ஆருடைய தூண்டுதலுக்குமோ ஆருடைய இச்சைக்கோ அது வரல. அதனால் ரெண்டே விடுறா. பகவான் இச்சை பண்ணினார், சிருஷ்டிச்சார், வேதமெல்லாம் சொல்லவும் முடியும்.
எப்படி சொல்லும்? அது அந்த பகவான் நினைச்சார் தானே தனியாக இருக்கேனே பலவாறாக ஆகணும், சிருஷ்டிச்சார். அப்படி எல்லாம் விளக்க உரையெல்லாம் வரும். அந்த மாதிரி சிருஷ்டியில் வந்த சப்ஜெக்ட் இல்லை இது. அதனால அது சுபாவத்தினாலே வந்தது, தானா வந்தது. அதனுடைய லட்சணத்துக்கு, அதனுடைய அக்னி என்கிற சப்தத்துக்கு அந்த உஷ்டம் காரணமாச்சு. ஜலம் என்கிற சப்தத்துக்கு அந்த சைத்தியம் காரணமாச்சு. வாதம் என்கிற சப்தத்துக்கு அதில் இருக்கக்கூடிய அனுஷ்டாசீனவத்துவம் காரணம். அப்படி சுபாவத்தை சொன்னான். ஒன்று கவனிச்சுப்பாரு. அக்னி எப்படி இருக்கு அனுபவத்தில்? தென்படுறது, எரியறது, இன்னொன்று ஆசிரியிக்கிறது. ஆசிரியிச்சாச்சுன்னா அதை சாப்பிட்டு விடுறது, தனக்குள்ள அதை அழிச்சு விடுறது. நாசகம் கொடுக்க கொடுக்க அழிச்சுக்கிட்டே இருக்கும். நின்று போயிடுதுன்னா அதுவும் போயிடும். அந்த ஜுவாலை அங்கே இருக்காது, ஔஷ்டமும் போயிடும். அந்த ஜுவாலை இருக்காது, ஔஷ்டமும் போயிடும். அதனால பிரத்யட்சப்படுறதை தவிர அதுக்கப்புறம் அதுவும் தனக்கு ஒன்றும் கிடைக்கலன்னா அழிஞ்சு போயிடும். அதனுடைய பதிதோ வன்னிகி சுயமேவ உபசாமியது. இந்த சுயமேவ உபசாமியது எப்படி வந்தது? தானாவே அழிகிறது. வரகட்டை வச்சுக்கிட்டே வர கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா எல்லாம் எரியறது. அக்னி அதில் பரவியாச்சு. அப்புறம் என்ன ஆகிடுது? வரகட்டையும் ஒன்றும் இல்லாத ஆகிடுறது. அக்னியும் கண்ணுக்கு புலப்படலை. அப்படி ஒரு சுபாவம் அதில் பார்க்குறோம். இன்னொரு சூடு என்னத்தை பார்க்கறது? ஒரு பதார்த்தத்தினுடைய சுபாவத்தை மாற்றுறது, பரிணாமம். இந்த உஷ்ணத்திற்காக இந்த ஔஷ்ணியம் எத்தெல்லாமோ பண்ணுறது. ஜலம் என்ன பண்ணுறது? தரளதை பண்ணுறது, கடினத்தை மிருதுவாக்குறது, ஒரு மாற்று பண்ணின்னு போயிடுறது. அது சைத்தியம். காற்று என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் உறிஞ்சி எடுக்கிறது, ஜலத்தை உறிஞ்சி எடுக்கிறது. இதுதான் காய வச்சு விடுறது. இதெல்லாம் அதனுடைய கிரியாத்மகமான விசேஷம் தெரியும். இப்படி எல்லாம் அதுக்கு இருக்கு. அதனால இந்த மூணும் பஞ்சபூதத்தில் மூணு, பஞ்சபூதத்தில் இந்த மூணு இருக்கு. பிருத்திவி எல்லா இடத்துலையும் ஆதாரமா இருக்கு. ஆகாசம் அது கண்ணுக்கு புலப்படலை, எல்லா இடத்துலையும் இருக்கு. அந்த ஆகாசத்தை நாம கண்ணுக்கு புலப்படாது. இந்த குறிப்பிட்ட அக்னியோ அல்லது ஜலமோ அல்லது காத்தோ விளையறதுக்குள்ள இடம் அது ஆகாசம். இருக்கிறதுக்குள்ள இடம் இந்த பூமி. அது இருக்கிறதுக்குள்ள அக்னியில பூமி, பூமியில் அக்னி இருக்கு, அக்னியில ஜலம் இருக்கு, ஆதாரம். இப்போ பூமிங்கிறதான பிருத்திவிங்கிற பூதம் இருக்க, அதில் இது இருக்கு. அது விளைய வருது எங்க? விஸ்தாரமாக சொரகட்டை போட்டேன்னா நாலாவுக்கும் அந்த உஷ்டம் தடவரத ஆகாசம் இருந்தால் தான் பரவும். ஆமாம், ஜலம் இருக்கு, பிரசரணம் சீலம், அது இடம் இருக்கிற இடத்துல எல்லாம் பரவும். எதுக்கு சொன்னேன்னா, பஞ்சபூதத்தில் அந்தர்கரமாக இருக்கக்கூடிய மூணு பூதங்கள் இருக்க, அந்த மூணு பூதம்தான் ஆயுர்வேதத்தில் இந்த சப்தத்தில் சொல்றான். வாதம், பித்தம், கபம்னு. மதஸ்தேவா நவினாதி பித்தம் சப்தத்தை உபயோகப்படுத்திருக்கார் அவர். ஆமாம், ஆவாதவாகிவே ஜகம் வாதம். இதே சப்தத்தை அவரே பயன்படுத்தியிருக்கார். வாயுங்கிறதுக்கு பதிலாக வாதம்னு. திரிதாதூனி தாசுடே சகாதி, மூணு தாதுக்களுங்கிறார். நம்ம வளர்த்துறவோட தாதுன்னு பேர், நம்ம கெடுக்கிறவங்க தோஷம்னு பேர், மூணுக்கும் வச்சிருக்கார். இப்போ இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற வேதத்தில் இருக்கக்கூடிய, அது சூச்சகமாக சொன்னதை புத்திசாலிகள் அத்தனை பேரும் அதனுடைய தரத்தை ஊடுருவி பார்த்து தன்னுடைய புத்தியினால அதனுடைய விஸ்தாரத்தை பின்னாடி தெரிஞ்சிருந்தான். அதுதான் ஆயுர்வேதத்துக்கு காரணம் மூலமாக இருக்கு. ஒருத்தருடைய
சமதோஷ சமாமிஷ்ட சமதாது மலக்கிரியா பிரசன்ன ஆத்ம இந்திரிய மனா ஸ்வஸ்தியபிதீயதே. சமதோஷா, தோஷம் சமமாக இருக்கணும். பாதம் பித்தம் கபம் ஒன்றும் மேல் கீழ் இல்லாத இருக்கணும். அக்னியும் அப்படி இருக்கணும். அதிக அக்னி அக்னி குறைஞ்சு பலம் குறைஞ்சு இருக்கக்கூடாது. சமாக்னி தாது சமமாக இருக்கணும். அப்படி எல்லாம் சமமாக இருந்தால் அவனுக்கு சுவாஸ்தியம் இருக்கு, ஆரோக்கியவானா இருக்கான். விகாரோ தோஷ வைஷமியம் தோஷ சாத்தியம் அரோகதா. தோஷ வைஷமியம் இருக்க அது விகாரம். விகாரம்னா ரோகம். இருக்கிறத மாற்றி காட்டுறத தோஷ சாத்தியம். அது மூணும் ஒன்னா சேர்ந்துட்டா அரோகதா அப்படின்னு ஆயுர்வேதத்தை சொல்றது. இந்த மூணை வச்சுன்னு தான் எங்களுடைய ஆயுர்வேதத்தினுடைய அஸ்தித்வமே இருக்குங்கிறார். இந்த மூணு இருக்க பாஷ்யமா சொல்ற போது ஆயுர்வேதம் இன்னொரு படி போகும். இந்த சரீரம் இருக்கே பூதமயோ தேகா இது பூதமயோ தேகா. இந்த சரீரம் இருக்க பஞ்சபூதமயம். விகாரம் சொர்ணமயம் சொல்றோமே, ஜலமயம் சொல்ற மாதிரி பூதமயம் அதனுடைய விகாரம். அந்த பஞ்சபூதங்களுடைய விகாரம் தான் சரீரமே. அப்போ பஞ்சபூதாத்மக தான் ஒரு ஜீவி இருக்க முடியும், இல்லைன்னா இல்லை. நாமெல்லாம் பஞ்சபூதாத்மகமான ஒரு பிராணி. சகல பிராணி பஞ்சபூதாத்மகம் தான். பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கை இல்லாத ஒரு ஜீவி உற்பத்தம் ஆகாது. ஆமா, பஞ்சபூதாத்மகத்தினுடைய ஒரு சம்சயம் எல்லாம் சேர்ந்து இருந்தா தான் அதில் உயிர் வரும். இல்லைன்னா உயிர் வராது. 4 பூதத்தில் வராது, 3 பூதத்தில் வராது. ஆமா, அப்போ பஞ்சபூதாத்மகம் தான் லோகத்தில் இருக்கிற சகல பதார்த்தம். ஜடமும் சைதன்யமும், ஜடமான பதார்த்தமும் பஞ்சபூதாத்மகம், சைதன்யமான பதார்த்தமும் பஞ்சபூதாத்மகம். அப்படின்னு ஆயுர்வேதத்தில் பஞ்சபூதாத்மகத்துவம் நமக்கு உண்டு. நாம் பயன்படுத்தக்கூடிய பதார்த்தங்கள்லே பஞ்சபூதாத்மகத்துவம் உண்டு. அதில் ஒரு பூதம் அதிகமாக இருந்தது, ஒரு பூதம் கம்மியாக இருந்தால் அதிகமாகத்ததை பயன்படுத்தணும். ஆமாம், அதனால் இந்த மூணைத்தான் வச்சுக்கலாம். நீ ஒன்று கவனிச்சு பாரு, நம்முடைய அனுஷ்டானத்துக்கோ நம்முடைய செயல்பாட்டுக்கோ இந்த மூணைத்தான் பயன்படுத்துவோம். ஆமாம் ஆமாம், இந்த மூணை எந்தெந்த வழியில் எப்படி எப்படி பயன்படுத்தலாம்ங்கிறத நம்முடைய ரிஷிவரியால் நமக்கு சொல்லியிருக்கான். ஆமாம், அக்னி எப்படி பயன்படுத்துகிறோம், ஜலத்தை எப்படி பயன்படுத்துகிறோம், காற்றை எப்படி அடக்கணும், இந்த மூணுக்கும் ஒரு சமத்துவத்தை கொண்டு வரணும். உன் சரீரத்தில் அந்த மூணு தான் இருக்குது. அதனால் அதை என்றைக்குமே சொத்தனாக இருக்கிறதுக்கு அந்த மூணை நீ பயன்படுத்து. அப்படின்னு வெளியில் இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தில் ஜலம், அக்னி, வாயு அது நம்மோட ரவுண்ட் அடிக்கிறது. இதனுடைய தாக்கம்தான் சகல பதார்த்தத்திலையும் மாறுதலை உண்டு பண்ணுறது. ஆமாம், இந்த மூணனுடைய தாக்கம் இல்லைன்னா மாறுதலே வராது. இந்த மூணும் சிருஷ்டிக்கும் காரணம், சம்ஹாரத்துக்கும் காரணம். இந்த மூணு தான் அழிக்கிறதுக்கும் காரணம், ஆக்கிறதுக்கும் காரணம். ஆமாம், அழிவு. நான் தான் சொன்னேன், அக்னியை எரிய விட்டேன்னா, எரிய விடுற போது கொடுத்துக்கிட்டே இருந்தால் என்னாகும், அந்த எரியறது என்னாகும், கடைசியில் எரியும். நீ கொடுக்கறத நிறுத்தி விட்டா அதுவும் அடைஞ்சு போயிடும், அதனுடைய அஸ்தித்வம் போயிடும். ஆமாம், ஜலமும் அப்படிதான், விட்டுக்கிட்டே இருந்தால் இருக்கும், அப்படி போனால் கீழே போயிடும். காற்று அப்படிதான், புரியலையா? காற்றினுடைய சுபாவம் என்ன? அனுஷ்டான சீத ஸ்பர்சவத்துவம். அதுக்கு தனி ஒரு வைசித்தியம் இருக்கு. காற்று எப்படி இருக்கு? உஷ்டத்தோடு கலந்து, உஷ்டத்தோடு சேர்ந்து, உஷ்டத்துக்கு கௌரவத்தை கொடுத்து, உஷ்டம் செய்ய வேலைக்கு இவரும் சப்போர்ட் பண்ணி அந்த உஷ்டத்தை அதிகப்படி கொடுத்து அதனால அழிவை சந்திக்க வைக்கும். சைத்தியத்தோடு சேர்ந்து சைத்தியத்துக்கு அதிக வெள்ளத்தை கொடுத்து சைத்தியம் பண்ணக்கூடிய வேலைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போகும். இது காற்று. அப்போ இதனுடைய உதவி எப்படி போகிறது? ஒன்று அழிக்கிறதுக்கும் போகிறது, இது ஒன்று பண்ணுறது. அதே சமயத்தில் உஷ்ணம் ஜாஸ்தி இருந்தது, காற்று அந்த காற்று எடுத்துக்கிட்டு தண்ணியும் உஷ்ணமாக பண்ணிட்டு அதிகமாக்கும்.
சைத்தியம் இருந்தது. காற்று அதோட சேர்ந்த உடனே சைத்தியம் நமக்கு அதிகமாக தெரியும், பரவப்படுத்தும். அப்போ அது பண்ணுற அட்டூழியங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறவனா இவன் மாறுவன். நல்ல குளிர்காலம் அடிக்கிறது, பனி பொழியறது, காற்று அடிச்சு கொடுத்தோம்னா அத்தனை பேருக்கு அந்த குளிரினுடைய ஆதிக்கத்தை அவளை செலுத்துறது இந்த காற்றாகும். அங்கே இருந்தால் செலுத்தாது, ஒரு குறிப்பிட்ட டைம் போனால் நமக்கு வராது. அதே மாதிரி அக்னி பர்வதம் எரியிறது, எரிஞ்ச உடனே அந்த பர்வதத்தினுடைய ஔஷ்ணத்தோடு கலந்த காற்று அங்கே இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாருக்கும் தகிக்கிறது, சூரியனை நம்ம தகிக்கிறது. அப்போ இவனுக்கு இதுதான் வேலை. அதுக்கு காற்றுக்கு ஸ்வயம் தன்னுடைய குணத்தினால ஒரு காரியத்தை செய்தான்னு இல்லை. உஷ்டத்தோடு சேர்ந்தால் உஷ்டத்துக்கு வெலுவை கொடுத்து அது நல்லது சேர்ந்தாலும் கெட்டது சேர்ந்தாலும் அதை அழிக்கிறதுக்கு போகுது. சைத்தியத்தோடு சேர்ந்தால் அதோடு அதுக்கு வலுவை கொடுத்து வருது. இப்படி ஒரு சுபாவம் இந்த காற்றுக்கு உண்டு. அதுக்கு சோஷனம் தான் அர்த்தம். தோட்டம் இந்த ஈரமாக இருக்குது, அப்படி காய போட்டுவிட்டேன்னா இங்கே ஒன்றும் சூரிய பிரகாசம் இல்லை நினைக்க வேண்டாம். மறுநாளை காற்றால் பாரா காய்ச்சிருக்கும். ஏன்? காற்று அதில் பட்டு 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 அது இருக்க ஈரத்தை உறிஞ்சி இருக்கும். அதுக்கு சோஷனம்னு பேர். அப்போ இதுக்கு மட்டுமா வேலை கொடுத்தா அந்த ஈரத்தை எடுத்து விடும், அழிச்சு விடும், ஜலத்தை அழிக்கும், சைத்தியத்தை அழிக்கும். ஜலம் நீ பனி போச்சுன்னா சைத்தியத்தோடு சேர்ந்து நம்ம அழிக்கும். இது சைத்தியத்தை எடுத்து பண்ணும். அப்போ அதுவும் ஜெயிச்சுடும். ஜெயிப்போம் சைத்தியத்தை அழிக்கிறது. சைத்தியத்துக்கு ஆதாரமாக இந்த ஜலத்தை அழித்து தான் பெருசாகிடுது. அது அல்லாத இந்த காற்றுக்கு இன்னொரு சுபாவம் உண்டு. அக்னி துர்பலனா இருந்தா அந்த உஷ்ணத்தோடு சேர்ந்து அவனை பிரபலமாக்காது, உடனே அழிச்சு விடும். வடக்கேற்றி வச்சா அடைச்சு விடும் வழக்க, அதோட சேர்ந்து பிரகாசத்தை பெருசாக்காது. ஆமாம், ஏன்னா அது துர்பலம் காற்றை விட. அப்போ ஆளெல்லாம் துர்பலனோ அவனை அழிக்கும் இந்த காற்று, ஆளெல்லாம் பிரபலனோ அவனை பெரியாக்கும். காட்டு தீ பிடிச்சிருக்கு, காற்று அடிக்கிறது, எல்லா இடத்துலையும் எரிய வர்றது, அது பெரியாக்கிறது, அவன் சுகுர்த்தாயிடுறான். இங்கே சுகுர்த்து இல்லை. அப்போ பலாபல நியாயன தன்னுடைய காரியத்தை மாற்றி செய்கிற சக்தியும் இது உண்டு. ஆமாம், அப்படி தான் உண்டு. அப்போ அது அப்படி பண்ணும். அப்போ காற்றுடைய சுபாவம் என்னன்னா ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் கொடுக்கும், ரெண்டு பேரையும் பெருசாக்கி விட்டு அழிவுக்கும் ஒத்தாசை பண்ணும், ஆக்கத்துக்கும் ஒத்தாசை பண்ணும். இப்படி ஒரு சுபாவம் காற்றுக்கு இருக்கு. நீ என்ன புரிஞ்சுக்கிற இதிலிருந்து? அவனை அந்த காற்றை நாம் அடக்கினா அந்த அடக்கின காற்று நம்முடைய அனுகூலமாக பண்ணிக்கலாம். காற்றை நான் அடக்காத இருந்தால் நம்முடைய இதுக்கு போல. அதனால்தான் பிராணாயாமத்தை வச்சுக்கொண்டு காற்று அடக்கணும். நம்ம அனுஷ்டானத்தில் என்ன சொல்றார்? பிராணஸ்பந்த நிரோதனம் பண்ணுங்கிறான். ஆமாம், ஏன்னா அதிகமாக விட்டால் அது வேற எங்கேயோ போகும். அப்போ அதை அடக்கி வச்சோ அதனுடைய பலத்தை குறைச்சு விட்டா நமக்கு அனுகுணமாக மாறும். அதனால பிராணாயாமம் இப்படி சௌகரியமாக போச்சு. ஆயத்த பிராணஹா வந்தது. அதே சமயத்தில் ஜலம் இருக்கு. ஜலம் ஜாஸ்தியாக போச்சுன்னு சொன்னால் என்ன வரும்? அது நமக்கு ஆபத்துக்கு கூட காரணமாகலாம். நாம் என்ன செய்கிறோம்? ஜலத்தை எந்த அளவு பயன்படுத்தலாமோ அந்த அளவு பயன்படுத்துகிறோம். அதனால் ஜலத்தை பயன்படுத்துறதுன்னா ஆகமனியம் இந்த மாதிரி விஷயங்களில் பயன்படுத்துகிறோம். அக்னியை பயன்படுத்துறது தனியாக வச்சுருவோம். அக்னி உபாசனை. அக்னி உபாசனையினால் அக்னியினுடைய தேஜஸை நாம் கேட்டுக்கிறோம். சைத்தியத்தை நாம் எப்படி கொண்டு வரோம்? ஜலத்தினுடைய சம்பர்க்கத்தினால் சைத்தியத்தை வச்சுக்கிறோம். இதெல்லாம் சுபாவம், ஒரு நாளும் மாறாது. அதே சமயத்தில் காற்றினுடைய ஒரு அனுகூலத்தை நம்ம சம்பாதிக்கிறதுக்கு பிராணாயாமம் பண்ணுறோம். அப்போ நாமும் என்ன பண்ணுறோம்? அதில் அதுக்கெல்லாம் கரெக்டாக பண்ணுறதுக்கு எத்தனை நேரம் நம்மள்கிட்ட நிற்கணுமோ ஜலம், எத்தனை நேரம் நம்மள்கிட்ட நிற்கணுமோ அக்னி, எத்தனை நேரம் நம்மள்கிட்ட நிற்கணுமோ காற்று, அதுக்கு மந்திரத்தை வச்சுருக்கோம். அந்த மந்திர பிரயோக காலத்தில் எவ்வளோ நேரம் இருக்கோ அவ்வளோ போடும்.
இப்போ இவன் இப்படி பண்றான், இது இப்படி உட்காந்து சமுதாதானம் பண்றான், கிட்ட உட்காந்து சொல்லுவார். அந்த ஔஷ்டியம் சரீரத்தில் படும். ஆமா, அந்த ஔஷ்டியம் படுற போது அந்த ஔஷ்டியத்தை ஒரு கரெக்டாக வைக்கிறதுக்காக ஜலத்தினால பரிசேதனம் பண்றான். சைத்தியம் சம்பர்க்கம் இருக்கு, தங்கிட்டையும் சைத்தியத்தை வச்சுக்கிறான் ஆஜமனியம். ஆமா, வாதத்தை கட்டுப்படுத்துறான் பிராணாயாமம். அப்போ அவங்க உட்கார்ந்து அதை வளர்த்தோம் செய்யறான் சமித்த போட்டு. அப்போ அது வளரணும், ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் வளர்றதுக்கு இந்த மந்திரம் உபயோகப்படுறது. இல்லைன்னா அந்த வளர்றதுக்கு எத்தனை நேரம் மணி பார்க்க வேண்டாமே, இத்தனை ஆகுதின்னு அந்த ஆகுதியை போட்ட உடனே அது வரைக்கும் ஆச்சுன்னு சொன்னால் உடனே ஜலத்தை விட்டு விடுறான், ஜலத்தை விட்டு விடுறான், உடனே பிராணாயாமம் பண்ணுறான். அப்போ இந்த மூணையும் நாம் பயன்படுத்திட்டு இருக்கோம். தர்மசாஸ்திரம் அனுஷ்டானம் என்கிற கோர்வையில் திருஷ்டியில் இந்த மூடனுடைய சம்பர்க்கம் நம்முடைய சரீரத்தில் பல காரியங்கள் நடத்துறது வேணும். அதுக்கு அளவுகோலா அதில் சொல்கிற மந்திரம் பயன்படுது. மந்திரம் தான் நம்முடைய அளவுகோலை நமக்கு நிச்சயம் பண்ணுறது. அதனால நாம் நம்முடைய கர்மானுஷ்டானம் கூட இந்த மூணு ஆசிரியச்சு தான் இருக்குது. இந்த மூடனுடைய குணங்கள் நமக்கு என்றைக்குமே தேவை. அது நம்முடைய சரீரத்தை ஆரோக்கியத்துக்கும் அதே சமயத்தில் நம்முடைய புத்தி விகாசத்துக்கு பயன்படுறது. அப்போ இந்த மூணு தான் அங்கேயும் கூட பயன்படுறது சொன்னேன். நம்ம அனுஷ்டானத்திலையும் இந்த மூணு தான் வச்சுட்டு இருக்கோம். இன்னும் கும்பஸ்தாபனம், இன்னும் அக்னிபிரதிஷ்டாபனம், இப்படிதானே வச்சுட்டு இருக்கோம். இல்லையே எவனே மந்திரத்தை சொல்றோம், இப்படிதானே வச்சுருவோம். அதுக்கெல்லாம் மந்திர பிரயோகத்தில் எவ்வளவு நேரம் வருதோ அவ்வளவு நேரம் தான் அதனுடைய சம்பர்க்கம் தேவைன்னு முடிச்சுக்கிறோம். அப்போ அந்த மந்திர பிரயோகம் வருது. நான் இருக்குது தாற்காலிகமாக சொன்னேன். இந்த சப்ஜெக்ட் என்ன வருது, இந்த மூணும் இப்படி வரதே இல்லையோ, அந்த மூணுக்கும் இருக்கிற சுபாவம் தான் உஷ்ணம், சைத்தியம், அனுஷ்டாசீத ஸ்பர்சவத்துவம். அப்படிதான் இருக்கு சொல்றது. சுபாவம்னா அதுக்கு இருக்கக்கூடிய பாவம். நான் எதுக்கு இப்படி சொன்னேன்னா, இந்த மூணு தான் நம்முடைய தர்மசாஸ்திரத்தில் பிரதான தேவதையாவது. அப்லிங்க மந்திரங்கிறான், அக்னி பிரகாச மந்திரங்கிறான். நீ கவனிச்சிருக்கியோ? குழந்தைக்கு நான் ஜாதகர்மா பண்றேன், குழந்தைய கையில் வச்சுக்கோ, அக்னி பிரகாச மந்திரத்தை சொல்லுங்கிறான். அப்போ அந்த உஷ்ணத்தினுடைய ஒரு ஆவிர்பாவம் வேணுங்கிறது. அப்புறம் கும்பத்தில் ஜலத்தை வச்சுட்டு ஜலப்பிரகாச மந்திரம் சொல்லுங்கிறான். அப்புறம் வாதத்தை வச்சுட்டு பிராணாயாமம் பண்ணலாம். இதெல்லாம் வர்றத எல்லா இடங்கள்லையும் நேரடியாக அந்த ஜலமோ அல்லது குறிப்பிட்ட அக்னியோ சாநித்தியம் இல்லைன்னா அந்த அக்னியும் ஜலத்தையும் சொல்லக்கூடிய மந்திரத்தினுடைய தேவதா சாநித்தியத்தை கொண்டு வைக்கிறான். ஆமாம், அப்படிதான் வருது. அவனே என்ன தேவன், நீ ஒன்று கவனிச்சு பாரு. மங்களாதானம் பண்ணான்றான், பண்ணின உடனே என்ன பண்ணுறான், எல்லாம் ஆயிடுத்து, அக்னி எல்லாத்தையும் சாப்பிட்டு கொடுத்து, சாம்பல் தான் இருக்கு, சாம்பல் எடுக்கிறான், அதில் அக்னி ஜலத்தை வர்றான், ஜலத்தை சேர்க்கிறான். அந்த ஔஷ்டியம் இருந்த இடம் அது, அதில் ஜலத்தை வைக்கிறான், அதை வச்சுருந்து மந்திரபூர்வமாக எல்லா இடத்துலையும் சேர்த்துக்கிறான். அப்போ அதனுடைய சாநித்தியம் நம்மள்கிட்டே வணங்குறான். அப்போ எந்த இடத்துல போனாலும் நம்முடைய அனுஷ்டானம்னு சொல்லி வரும்போது அங்கே நாம் ஆராதனம் பண்ணக்கூடியது எதுன்னா, பஞ்சபூதங்களில் நடுவில் இருக்கக்கூடிய மூணு இருக்க, ஆரம்பமும் கடைசியும் விட்டு மூணு இருக்க, அந்த மூணு தான் மூணு குணத்தை உடையது. ஒன்று ஔஷ்டியம், ஒன்று சைத்தியம், ஒன்று அனுஷ்டாசீதம். அந்த மூணும் நம்முடைய சரீரத்துக்கு, நம்ம சரீரத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய வாதம் பித்தம் கப்பம் அதுதான். ஆமாம், நம்முடைய சரீரம் பிருத்திவி, சரீரத்தில் இருக்கிற சுஷிரங்கள் அத்தனையும் ஆகாசம், அதில் விளைவரக்கூடியது வானவித்த கபங்கள். வேறொரு பேரை போட்டு அதுக்கு சொல்றேன். அப்போ அதனுடைய ஒரு தரம் இருக்க, என்னைக்கும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கோ, இடையூறு வந்துவிட்டா அதை விளக்கிறதுக்கோ, அதுக்காக வெளியில் இருக்கக்கூடிய வாதபித்த கபங்களை
இதனோட சேர்த்து வைக்கிறான். அப்போ அதனுடைய சாமீபியம் வரும்போது சாத்மேல வருது. அப்போ அவன் அதுலேருந்து விடுபடுறான். அப்படி கூட இந்த 3க்கு அர்த்தம் உண்டு. இந்த 3 தான் நமக்கு எல்லா விதமான இதுக்கு அடையாளம். நீ ஒன்று கவனிச்சு பாரு. காத்தால் எழுந்திருந்து என்ன பண்ணணும்? எங்கே இல்லைன்னா உடனே குளிர்றான். ஏன் குளின்னு சொன்னான் தெரியுமா? ராத்திரி ஆகாரம் பண்ணி படுத்துட்டு தூங்குற போதும் ஜாடராகினி வேலை இல்லாதனால முள்ள ஜீரணமாகிற போதும் உஷ்டம் அளவுக்கு மீறி வரும். ராத்திரி படுத்துட்டு தூங்குறாங்க, ஆகாரத்தை பண்ணியாச்சு. ஆகாரம் ஜீரணமாகிறதுக்கு பகலானா கரகரனா ஜவயவங்கள்னால வியாயாமம் இருந்து விட்டா சீக்கிரம் ஜீரணமாகும். அது படுத்துட்டு தூங்குறதுனால மனசு ஒடுங்கி விட்டு இந்திரியங்களும் வேலை செய்யலை. இப்போ இந்த ஆகாரம் இருக்க காத்தால போடுறது எவ்வளோ சீக்கிரமாக ஜீரணமாச்சோ அவ்வளோ சீக்கிரமாக ஜீரணமாக அது அக்னி இருக்குது. ஆனால் அந்த அக்னிக்கு உத்தேஜகம் வராததுனால கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றது அந்த அக்னியுடைய ஔஷ்ணியம் பரவினோன்னு சாதாரணத்தை விட ஜாஸ்தி ஆகிடும். அப்போ இருக்கிறத விட அக்னி ஜாஸ்தியாக ஔஷ்ணியம் ஜாஸ்தியானா 3ல் 1 ஜாஸ்தி ஆச்சுன்னா நாளைக்கு விகாரமாக போகிறதுங்கிறதுக்காக தாத்காலிகமாக அந்த அக்னியினுடைய சமனத்துக்கு ஸ்நானம் போடும். அதனால் காற்றால் எழுந்திருந்த உடனே பச்சை ஜலத்தில் ஸ்நானங்கிறார், நதியில் ஸ்நானங்கிறார், தடாகத்தில் ஸ்நானங்கிறார். ஜலத்தை விட்டுக்கோ சொல்லலே. நதியில் ஸ்நானம்னா அது ஓடிண்டே இருக்கு, அதனுடைய சைத்தியம் இருக்கு. சைத்தியம் ஹியத் சா பிரகிருதி ஜலஸ்யா இருக்கு. தடாக ஸ்நானம்ங்கிறார். பகல் வேளையில சூரிய ரஷ்மியினால சூடேறி ராத்திரியில் சந்திர ரஷ்மியினால சீதளமாக ஆன ஜலம். அப்போ அதில் எல்லா விதமான மருந்தும் வந்து விட்டு அதில். அப்போ அதில் ஸ்நானம் பண்ணுங்கிறார். அப்போ அந்த ஸ்நானத்தை விதிக்கிறதே அங்கே ஔஷ்ணத்தினுடைய ஆதிக்கத்தினால வரக்கூடியதான இடையூறு இருக்க அது நமக்கு இல்லாத இருக்கிறதுக்காக சைத்தியம் நேர அதுக்கு விருத்தம். அப்போ மேலே தான் சைத்தியத்தை விடுறான். மேலே ஜலத்தை விட்டால் என்னாகும்? உள்ளே இருக்கிற ஔஷ்ணியம் குறையும். ஆமாம், அதனால் நேரடி உள்ளுக்கு ஆகாரம் இல்லை, அப்போ சைத்தியம் குறையும், இந்த உஷ்ணம் குறையும். அதனால தான் அவர் சொல்லுவார், நீ உடம்பு விட்டு ஜலம் விட்டேன்னா உடம்புல இருக்கிற உஷ்டமெல்லாம் நரம்பு வழியாக மேலே போயிடுத்துன்னா ஔஷ்ணியம் மனசு தலைக்கு போனால் அந்த இந்திரியங்கள் எல்லாம் கெட்டும். அதனால் தலையில் விட்டுக்கோ, கீழே தான் போகும். அந்த சைத்தியத்தை பற்றவுட கீழே போகும். அதனால் உஷ்டத்தினுடைய பரவல் இருக்க அது மேலே பரவாமல் கீழே பரவி ஜாடராகினியில் போச்சுன்னு வச்சுக்கோ. நீ ஆகாரம் பண்ணால் நல்ல ஜீரணமாகறதுக்குள்ள ஒரு சக்தியை கொடுக்கும். அதனால நன்னா எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் பண்ணி அப்படி வந்து விட்டோம்னா கபகபாத பசிக்கும். ஏன் தெரியுமோ? அந்த சைத்தியம் பூரா தலையில் இறங்குற போது அங்கே ஒட்டின்னு இருக்கக்கூடிய ஔஷ்ணியம் இருக்க அதெல்லாம் கீழே இறங்கும். கீழே இறங்குன்னா ஜடரத்தில் போயிடுத்துன்னு வச்சுக்கோ. ஜாடராகினிக்கு சப்போர்ட் பண்ணும் உஷ்டத்துக்கு. அப்படி இல்லை இவா சொல்லுவா. நான் இதுக்கு சொல்ல வந்தேன்னா நம்முடைய லட்சியமே இந்த 3 தான். இது பஞ்சபூதாத்மகம், அதனுடைய சம்பர்க்கம், அதனுடைய சம்மிஸ்ரணம் தான் ஒரு ஜீவன் நடத்துக்குள்ளதான ஒரு தேகமாக மாறும். அதுல இந்த 3 இருக்கு பாரு, அதுதான் அந்த சுவாசத்தை நிலநிறுத்துற பொருள்கள். 3னுடைய விகாரம் இருக்க அது சுவாசத்தை கெடுத்து விடும். அதனால விகாரோ தோஷ வைஷமியம் தோஷ சாத்தியம் அரோகதா அப்படின்னு தோஷ வைஷமியம். தோஷம்னா வாதம் பித்தம் கபம்னு 3 தோஷங்கள். தோஷம், அந்த 3 தோஷம் என்ன பண்ணும்? ஒரு தோஷமே ஒரு ரோகத்தை பண்ணும், 2 சேர்ந்து ஒரு ரோகத்தை பண்ணும், சேர்ந்து 3 சேர்ந்து பண்ணிவிடும். அப்போ 1 நாளையோ 2 நாளையோ 3 நாளையோ வந்தால் அந்த தோஷத்தை நீ இல்லாமல் பண்ணுறதுக்கு பலவிதமான மருந்தில் அனுஷ்டானம் இருக்க. அது தாத்காலிகமாக பொந்தி இருக்கக்கூடியதான அந்த தோஷத்தினுடைய ஆதிக்கத்தை
இயற்கையாகவே அது இல்லைன்னு பண்ணும். அப்போது அதனால்தான் அவர் சொல்கிறார், அக்னி ஹிமஸ்ய பேஜம் பூமின அவபனம் மகதுன்னு சொல்கிறாரே. அக்னி என்னது? ஹிமஸ்ய பேஜம். ஹிமன்னா என்னது? சைத்தியம். சைத்தியத்துக்கு அது பேஜகம். ஆமாம். போவை பேஜம் பேஜமேவாத்மீ கரோதிங்கிறாரு. அப்போ பேஜகம் அக்னிக்கு. அக்னியை அழிக்கிறது, ஔஷ்டத்தை தணிக்கிறதுக்கு அப்போ பேஜகம். அப்போ தணிக்கிறதுக்கு எது? சைத்தியம் இருக்க, அதை தணிக்கிறதுக்கு அக்னி பேசணும். அதை அடிக்கிறத இந்த தரத்தில் தான் இந்த மூளை ஆயுர்வேத சித்தாந்தத்தில், அந்த சித்தாந்தத்தில் இருக்கிறது நீ இப்படி கூட பார்க்கணும். அனுஷ்டானத்தில் சுவாஸ்திய ரட்சணத்துக்கு ரெண்ட சொன்னார். ஒன்று அனுஷ்டானம், அவர் வியாயாமம்னார். வெறும் வியாயாமம் பண்ணாத, அனுஷ்டானம் பண்ணு. இந்திரியங்கள் எல்லாம் ஸ்பூர்த்தி அடைஞ்சு வரும். அந்த அனுஷ்டானத்தில் ஏற்படக்கூடியதான செயல்பாடு அத்தனையுமே எதை வச்சுருந்து பண்ணுறோம்? ஒன்றும் ஜலம் அல்லது அக்னி அல்லது காற்று. கும்பத்தில் ஜலத்தை வச்சு எல்லாத்தையும் பண்ணுறோம். அக்னி பிரதிஷ்டா பண்ணி கொடுக்குறோம். அதே சமயத்தில் பிராணாயாமத்தினால காற்றையும். அப்போ நாமே இந்த வேத விகிதமாக இருக்கக்கூடிய கர்மானுஷ்டானங்களுடைய ஸ்வரூபமே சரீரத்தில் இருக்கக்கூடியதான சுவாஸ்தியத்தை நிலைநிறுத்தத்துக்கும் பயன்படுது. அதனால ஆரோக்கியம் வருது. அதனால தான் நீ இப்படி சொல்கிறான், ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேன்னு சொல்கிறான். எப்படி பாஸ்கரன்கிட்டேன்னு எப்படி இச்சேன்? உஷ்ணம். அந்த உஷ்ணத்தை இவன் பாஸ்கரனை நினைச்சுதானே சரீரத்தை எல்லாம் பண்றான். அப்போ அந்த சூடு ஏறணும். இப்போ அந்த வேலையில் குளிர்ச்சி அல்ல, சூடு ஏறி ஏறி வருது. அப்படி எல்லாம் வருவது அந்த சூடு பரிணாமத்தை கொடுக்கறது. அதனால சரியான ஜீரணமான உடனே சரீரத்துக்கு தேவையான போஷகாம்சங்கள் எல்லா இடங்கள்லேயும் பரவல்னால அவனுக்கு ஆரோக்கியம் கிடைச்சிடும். சுவாஸ்தியத்தை அப்படின்னு ஒரு ஆரம்பித்து சொல்கிறாரு. நாளைக்கு மறுபடியும் சொல்கிறேன்.